என்ன முரளி சொல்ற? நந்தினி நேத்து எனக்கு கால் பண்ணிருந்தா நான் எப்படி கட் பண்ணி விடுவேன்? இன்னும் சொல்ல போனா எனக்கு நேத்து யாருமே கால் பண்ணவே இல்லையே. அம்மா ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல, நந்தினி உங்க செல்போனுக்கும் லேண்ட்லைனுக்கும் மாறி மாறி 7-8 தடவை கால் பண்ணிருக்காங்க. எல்லா காலும் ரிங்காய் கட் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு நந்தினி மேல ஏதாவது கோவமான்னு நந்தினி மட்டும் இல்ல, அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. ஐயோ, இது விஷயமா நந்தினியோட அப்பா விஸ்வா சைட்ல இருக்கும்போது கால் பண்ணி ரொம்ப புலம்பி இருக்காரு. புரிஞ்சு போச்சு முரளி. இது அந்த பார்த்திபனோட வேலைதான். நேத்து முழுக்க அவன் வீட்டுலதான் இருந்தான். நேத்து மதியம் நானும் மாலாவும் மொட்டை மாடியில கொஞ்சம் வேலையா இருந்தோம். அந்த நேரத்துலதான் நந்தினி போன் பண்ணி இருந்திருப்பா. எனக்கு தெரியாம அந்த பாவிதான் அந்த போனை கட் பண்ணிருப்பா. இன்னும் புரியலையா முரளி? நான் நந்தினிய வெறுக்கிறேன்னு இவன் ஏற்கனவே என் புள்ளைய குழப்பி விட்டுருக்கான். இப்போ நந்தினியும் குழப்பி விட்டுட்டா எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் திட்டப்படி நந்தினியோட வாழ்க்கையை நாசம் பண்றதுல என் தொந்தரவு இவனுக்கு இருக்காதுல்ல. அம்மா இவன் பண்ற குழப்பத்தால மத்தவங்க எல்லாம் உங்க மேல வெறுப்படைகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே விஸ்வா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கான். நம்ம இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தோம்னா விஸ்வா உங்களை வெறுத்து ஒதுக்குற மாதிரி இவன் பண்ணிடுவான். அதனால இப்பவே இவனை பத்தி விஸ்வா கிட்ட சொல்லி இவனை இப்பவே நம்ம ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவோம். ஐயோ வேண்டாம் முரளி, அவசரப்படாத நீ. அவசரமா? நான் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ இல்ல முரளி, நந்தினிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த விஷயம் விஸ்வாவுக்கு தெரிய வேண்டாமே. இல்லம்மா, அதுக்குள்ள உங்களை விஸ்வா வெறுத்து ஒதுக்குற மாதிரி இவன் ஏதாவது பண்ணி வச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லப்பா, என் புள்ள என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. ஆனா என் மருமகளும் என் மகனும் அவங்களுக்கு பிறக்க போற என் பேத்தியும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது எனக்கு போதும். நந்தினிக்கு பிரசவ நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல விஸ்வாவுக்கு இந்த விஷயம் தெரிய போய் ஐயோ, விஸ்வாவோட டென்ஷன் நந்தினியோட பிரசவத்தை பாதிச்சிருச்சுன்னா ஐயோ, என் குடும்பமே ஒரு குழஞ்சு போயிருப்பா. அம்மா, அதனால இப்போதைக்கு இது வேண்டாம்ப்பா. மாலதி கிட்ட கூட அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுப்பா. பிரசவம் மட்டும் நல்லபடியா நடந்து முடியட்டும். அவன் பண்ண காரியத்துக்கு என் கையாலே அவனை வெட்டி சாச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். ஆத்திரம் அடங்கும். இதுக்கு மேலேயும் நாம அமைதியா இருந்தா அந்த பார்த்திபனோட ஆட்டம் அதிகமாயிடும். இவனோட விஷயத்துல இப்பவே ஒரு முடிவுக்கு வந்தாதான் சரி வரும். என்ன பெரியமா? வாடா வெளியே. என்னாச்சு பெரியமா? ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. டேய், யாரடா நீ? யார் நீ? சொல்லு, யார் நீ? என்ன பெரியமா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு ஒண்ணுமே புரியல. நான் உங்க தங்கச்சி பையன் பார்த்திபன். ஜானகியோட பையன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஜானகி எவ்வளவு நல்லவ. அப்படிப்பட்ட ஒரு நல்லவ வயித்துல பிறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவனா வளர்ந்திருக்க. என்னாச்சு பெரியமா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? போதும் போதும், உன் நடிப்பெல்லாம் இத்தோட நிறுத்திக்க. என்னடா என்ன பாக்குற? நீ என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. டேய், என் மருமக உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? நீ தின்ற சோத்துலயா மண்ணாளி போட்டா? அவளை முன்ன பின்ன எங்கேயாவது பாத்திருக்கேடா? பெரியமா நீங்க சொல்றது... நிறுத்து. என்ன பெரியம்மான் கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. என் மருமக எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா? என் மருமக எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ. கறந்த பாலை விட சுத்தமானவனே வெறும் பேச்சுக்காக தான் சொல்ல முடியும். ஆனா அந்த அர்த்தத்துக்கெல்லாம் பொருத்தமானவ என் மருமக. நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு
என்னென்ன நரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாமே எனக்கு தெரியும்டா. மறைஞ்சு நின்னு யாருக்கோ போன் பண்ணி நந்தினி என் சொத்துன்னு சொன்னது, அப்புறம் நந்தினியும் நீயும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணி போட்டோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதும், அந்த போட்டோ எல்லாம் என் பார்வையிலையும் விஸ்வா பார்வையிலும் படுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் பதுக்கி வச்சு பம்மாத்து வேலையெல்லாம் பண்றதும், அது மூலமா நானும் என் புள்ளையும் நந்தினிய சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிடுவோன்னு கனவு காண்றது, இது எல்லாத்தையும் நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். இருந்தும் உன்னை செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தாம ஏன் தெரியுமா அமைதியா இருக்க? என் மகனும் மருமகளும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? நீ இப்படிப்பட்ட கேடு கட்டுவேன்னு தெரிஞ்சா அது அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை வீட்டை விட்டு துரத்திடலான்னு நினைச்சேன். ஆனா நீ என் புள்ளைய குழப்பி விட்டு அவனை எனக்கு எதிரா நீ திருப்பி விட்டு வேடிக்கை பாக்குற. இப்போ என் மருமகளுக்கு என் மேல கோபம் வர மாதிரி அவ எனக்கு பண்ண போன் கால்ஸையும் கட் பண்ணிருக்க இல்ல? இதுக்கு மேலையும் உன்னை இங்க இருக்க விட்டா என் குடும்ப கௌரவத்தை கரையா மாதிரி அரிச்சு தின்னு ஏப்பம் விட்டுருவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் அம்மா எனக்கு தங்கச்சி ஆயிட்டா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை ஒண்ணு பண்ணாம இருக்கேன். இந்த நிமிஷமே எங்கேயாவது ஓடி போயிரு. என்னடா பாக்குற? போட இங்க இருந்து, போட இங்க இருந்து. மரியாதையா சொன்ன கேட்க மாட்டேன். யாருக்கு யார் ஆர்டர் போடுறது? நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நான் ஒண்ணும் நீ பெத்த புள்ள விஸ்வா இல்ல. பார்த்திபன், இந்த பார்த்திபன் காட்டாறு மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் கட்டுப்பட மாட்டான். அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இந்த பார், குடும்பம் மொத்தமா நந்தினி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க. கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல இல்ல, எனக்கு வெக்கமா இல்ல. நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? உன் பிள்ளைக்கு முன்னாடியே நந்தினியை லவ் பண்ணவன் நானு. அவளும் என்ன மனசார லவ் பண்ணா. என்னை ஏமாத்தி என் நந்தினியை ஏன்டேன் பறிச்சது உன் பிள்ளை. அதை நினைச்சு அவன் தான் வெக்கப்படணும். அவனை பெத்ததுக்காக நீயும் வெக்கப்படணும். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வீட்டு வாரிசா வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் பொறுமையா இருக்க. போறது அடுத்த நிமிஷம் அவளை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். பாக்குறியா? அடச்சி, என்ன புத்திடா உனக்கு? உன்னை பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்குடா. அடங்காத மாட்டுக்கு சூடு, வெறி பிடிச்ச நாய்க்கு கல்லடி, திருந்தாத மனுஷனுக்கு சொல்லடின்னு இப்படி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? என்ன சொன்னாலும் அது சாக்கடையில தான் பொறலும். அந்த மாதிரி பொறப்படா நீ. இனிமே உங்ககிட்ட எந்த நியாயமோ நாகரிகமோ ஏடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் உன்னை நான் எதுக்காக விட்டு வைக்கணும்? இப்பவே உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன்டா. போலீஸ்ல புடிச்சு கொடு. எங்க போலீஸா? மிலிட்டரியா கூப்பிடு. பயப்பட மாட்டேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேட்டுட்டு போ. என் நந்தினி என்கிட்ட கொடுத்துட்டு என்ன வேணா பண்ணிக்க போ. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு முடிவு கட்டணும்னு நினைச்ச போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நந்தினியை நானும் சேர்ந்திருக்க போட்டோவை என்லார்ஜ் பண்ணி சிட்டி முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டும். போஸ்டர் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் ஒட்டுவேன். அத்தனை போட்டோஸையும் சோஷியல் நெட்வொர்க்ல விட்டு உன் மருமகளோட முன்னாள் கார்ல நான் தானே
இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவேன். பண்ணட்டுமா? இப்போ இந்த நிமிஷம் பண்ணட்டுமா? உன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் காத்துல பறக்கடுவா. என்ன இப்படி ஒரு அவமானத்தை நினைச்சு பார்க்கும்போது மனசுலாம் நடக்குது இல்ல? இதோட அடங்கிடு. செஞ்சிட சொல்றதெல்லாம் உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா நினைச்சதை செஞ்சு காட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. அதனால இந்த போலீஸ் பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. என் திமிருக்கு முன்னாடி உன் மொத்த குடும்பமும் என் காலில் வந்து கெஞ்சி கதறணும் விட்டுருன்னு. எதிர்த்து நிக்க கூடாது. இன்னீங்க கந்தல் ஆயிடுவீங்க. இன்னும் இங்கே உட்காந்துருக்க? சும்மாதாங்க. என்னங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது இருக்கட்டும், மாலத்தி வந்துட்டாளா? இன்னும் வரலங்க. ஏன்? இப்பதாங்க ஃபோன் பண்ணியிருந்தா. அந்த அஞ்சலி இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையாம். வந்ததும் வரேன்னு சொன்னா. அவளுக்கு இதே வேலையே போச்சு. சரி அதை விடு. நந்தினி என்ன பண்றா? ரூம்ல தாங்க உட்காந்துருக்கா. அவளை எதுக்கு தனியா ரூம்ல உட்கார வைக்கிற? அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவட்ட ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியதானே? தனியா இருந்தானா மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு எதையாவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏமா நந்தினி, ஏன் இப்படி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? வீட்டுல அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்கு. அம்மா கிட்ட பேசு, இல்லைன்னா குழந்தைகிட்ட விளையாடு, இல்லைன்னா டிவி போட்டு சன் மியூசிக்ல மியூசிக் கேளு. மனசை சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துல தான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கலையே. எல்லாமே நல்லபடியா தானமா போயிட்டு இருக்கு. எதுப்பா நல்லபடியா போயிட்டு இருக்கு? என்னம்மா அந்த பார்த்திபா அன்னைக்கு உன் அத்தையை பத்தி பேசினதை பத்தியே என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அத்தை என் போனை கட் பண்ணது கூட எனக்கு வருத்தம் இல்லப்பா. ஆனா பார்த்தி வந்து அத்தைய பத்தி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியில்லை. அங்க என்ன நடக்குது? அத்தை ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? இதெல்லாம் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளை மூலமா சீக்கிரமே நமக்கு நல்ல தகவல் தெரிய வரும். அவர் மூலமா தெரிய வரும்னா? அது வந்து இல்லம்மா, நீ சம்பந்தி அம்மாவுக்கு பல தடவை ஃபோன் பண்ணியும் அவங்க ஃபோன் எடுக்காம கட் பண்ணி விட்டாங்க இல்லையா? அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் உங்க யாருக்கும் தெரியாம நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இது விஷயமா பேசினேன். ஐயோ, ஐயோ மெதுவா. ஏன்பா அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்க? இந்நேரம் அவர் அத்தை கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. ஐயோ இல்லம்மா, நான் மாப்பிள்ளை கிட்ட இது விஷயமா பக்குவமா தான் பேசினேன். எக்காரணத்தை கொண்டும் உங்க அம்மா கிட்ட நேரடியா இதை பத்தி எதுவும் பேசிடாதீங்க. உங்க அம்மா கிட்ட மனசு விட்டு பேசி அவங்க மனசுல என்ன குழப்பம் இருக்குங்கறத தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு மாப்பிள்ளை கிட்ட தெளிவா தான் எடுத்து சொல்லிருக்கேன். இல்லப்பா, அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவர் ரொம்ப அமைதியாவோ பொறுமையாவோ தான் இருப்பாரு. ஆனா கோவம் வந்துருச்சுன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு. இந்த விஷயத்தை வேற நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இந்நேரம் அவர் என் மேல இருக்கிற பாசத்துல அத்தை கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. இப்ப எப்படிப்பா அத்தையை சமாதானப்படுத்துறது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. அது எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒருவேளை இதனால அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிங்க சமாதானப்படுத்த முடியும்? அப்பா, நான் இது விஷயமா அவர்கிட்ட நேரடியா பேசணும். நீங்க இப்பவே போன் பண்ணி காலையில சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்து பேச சொல்லுங்க. என்னப்பா, இப்ப நீங்க போன் பண்றீங்களா இல்ல நான் போன் பண்ணட்டுமா? ஆமா, நீ போய் அந்த போன் எடுத்துட்டு வா. இருவள்ளி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நாளைக்கு காலையில நானே ஞாபகமா மாப்பிள்ளை கிட்ட இது விஷயமா போன் பண்ணி பேசுறேன். சரிப்பா, மறக்காம போன் பண்ணுங்க. மறக்க மாட்டேம்மா, மறக்க மாட்டேன். கண்டிப்பா பேசுறேன். நீ இப்ப பதட்டப்படாம பேசாம உட்கார். உட்கார் வைமா. உட்கார். உட்கார். பாத்து மெதுவா.
குடும்பமானத்தை காத்துல பறக்க விடுறதுக்கு முன்னாடி ஆ, அவனை இங்கிருந்து எங்கேயாவது துரத்தி விடணும். அவனால என் மருமகளுக்கும் என் குடும்ப கௌரவத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாம நீதான்ப்பா காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். நீதான்ப்பா காப்பாத்தணும். நேற்று நைட்டு கூட நான் வீட்டுக்கே போகல சார். உங்க ஒர்க்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 20 பேர் வேலை பார்க்குற இடத்துல 40 பேர் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் நான். நீங்க கவலைப்பட வேணாம் சார். நீங்க சொன்ன தேதிக்கு முன்னாடி ஒர்க் முடிஞ்சிடும். நீங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்ல தாராளமா டிராக்டர் வச்சுக்கலாம் சார். விஸ்வா, ஏய் பார்த்தி, பார்த்தி என்னாச்சு? ஏய் பார்த்தி, இனிமே என்ன அந்த வீட்டுல இருக்க முடியாது. என்னாச்சு பார்த்தி? பயமா இருக்குடா. ஏன் பேக்கெல்லாம் நீ தந்து குத்துற? ஏதாவது டேய் என்னாச்சு? டேய் முதல்ல தண்ணி குடி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. என்னாச்சுன்னு பொறுமையா சொல்லு பார்த்தி. என்னாச்சு பார்த்தி? பெரியமா, பெரியம்மா என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அது சொல்லவே எனக்கு பயமா இருக்குடா விஸ்வா. பயம்? என்னடா? அது சொன்னா நீ நம்பவும் மாட்டடா. உன்னால அது ஏத்துக்கவும் முடியாதுடா. கண்ணால பார்த்து என்னாலேயே அது நம்ப முடியலடா. ராத்திரி 12 மணிக்குடா பேய் பேய் கண்ணு கண்டமா ஏன் மாதிரி இருந்ததுடா. ஆனா அது நிஜம், சத்தியமா உண்மைடா. டேய் நீ என்ன சொல்ற? ஒரு இடம் புரியல, ஒழுங்கா சொல்லு. சொல்றேன். டேய் பெரியமா இப்படி ஏன் நடந்துக்கிறான்னு புரியாம இத்தனை நாள் தவிச்சிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு அதோட காரணம் தெரிஞ்சிச்சுடா எனக்கு. என்ன அது அது சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா எனக்கு. ஆனா வேற வழி இல்லை. உங்ககிட்டயாவது நான் கண்டிப்பா அதை சொல்லி தான்டா ஆகணும். சொல்லு. நீ இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்டா. என்னன்னு சொல்லுப்பா. பெரியமா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா சட்டப்படி நிறுத்திட்ட? அடிடா, என்ன அடிச்சு கொல்றா. ஆனா நான் சொல்றதுல உண்மை, சத்தியம். அவங்களும் எனக்கு அம்மா தாண்டா. நான் அவங்கள பத்தி ஏட போய் சொல்லணும்? அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கடா. தயவு செய்து நம்புடா. நேற்று நைட்டு கூட நீ வீட்டுக்கு வரல. சைட்ல வேலை இருக்கு, நீ இங்கே தங்கிட்ட. நான் சாப்பிட்டு முடிச்சு ரூம்ல ப்ராஜெக்ட் விஷயமா லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்டா. திடீர்னு யாரோ ஆக்ரோஷமா உருமுறை மாதிரி சத்தம் கட்டுச்சுடா. நிமிந்து பார்த்தா பெருமா பேய் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்கடா. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு கண்ணு பெருசா உருட்டி பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்ததுடா. திடீர்னு ஏதோ சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இன்னும் ரொம்ப நார்மலாய் சேர்ல போய் கொண்டாங்க.